ஜெயகருட சுப்பர்ணா. ஸ்ரீமதே வாசஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே அனந்த பத்மநாபாரிய மகாதேசிகாய நமக. அடியேன் சுபாஷினி. சுவாமிக்கு அடியேனோட பிரணாமங்கள். கோஷ்டிக்கு நமஸ்காரம். சாரஞர் பெருக்கரணை சுவாமியோட திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அந்த சுவாமி எழுதின தசாவதாரம்ன்ற வியாசத்துலேருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம். பெருமாள் 10 அவதாரம் எடுத்து நம்ம ரட்சிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களும் தங்களோட பாசுரங்களில் இந்த அவதாரங்களை விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. அதுக்கு தசாவதார சிறப்பு அப்படின்னு பேர். இதை தவிர அபிநவ தசாவதாரம் அப்படின்னும் ஒன்று இருக்குது. அவா யாருன்னு கேட்டால் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் தான் சமஸ்கிருத வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்து திவ்ய பிரபந்தமாக அருளி செய்து நம்மெல்லாம் எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு உபகாரம் பண்ணுறா. எம்பெருமான் வீதியில் எழுந்தருள்ற போது பிரபந்தம் சொல்லிக்கொண்டு பிரபந்த கோஷ்டி பெருமாளுக்கு முன்னாடி போவா. இவாளுக்கு அத்தியாபக கோஷ்டி அப்படின்னு பேர். அப்புறம் பெருமாளுக்கு பின்னாடி பக்கம் வேத பாராயணம். இப்போ முன்னாடி பக்கம் போயின்னு இருக்கிற அந்த அத்தியாபக கோஷ்டியில் பெருமாளுக்கு ரொம்ப ஆசை உண்டாம். அதனால் பெருமாள் அவால் ஆதரிச்சுண்டு அந்த அத்தியாபக கோஷ்டி பின்னாடி போகிற. பின்னாடி வர வேத கோஷ்டி எம்பெருமானை தேடிண்டு பெருமாளுக்கு பின்னாடி வருது. இதுலேருந்து அத்தியாபக கோஷ்டியில் எம்பெருமானுக்கு அதிக விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதை சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் இந்த அத்தியாபக கோஷ்டியோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கார். இந்த வடமொழியில் இருக்கிற வேதத்தை எல்லாரும் அது புரிஞ்சிக்க முடியாது. அது எல்லாரும் அதிகரிக்கப்படக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். அதனால் அந்த வடமொழி வேதம்ங்கிறது மண் குடம் போன்றது. அந்த மண் பாண்டத்தை தொட்டுட்டாக்க மற்றவாள்லாம் அதை உபயோகப்படுத்த மாட்டா. ஆனால் தமிழ் வேதமோ பொன் குடம், அது எல்லாருக்குமே உரியது. இப்போ இன்னொரு தசாவதாரம் இருக்குது. அவா ஆச்சாரியர்கள். கமப்யாத்தியம் குரும் வந்தே கமலாகிரகம் ஏதினம் பிரவக்தா சந்த சாவக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் அப்படின்னு அவளை சுவாமி தேசிகன் கிரமமாக சொல்லியிருக்கார். எண்ணுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி அப்படின்னு ஆச்சாரியர்கள் பற்றிய தமிழ் பாசுரமும் இருக்குது. இப்போ லக்ஷ்மிகாந்தன்ற எம்பெருமான்றது ஒரு தயா சமுத்திரம். பெருமாள் ஒரு தயா சமுத்திரம். அதில் இருக்கிற தயைங்கிற ஜலம் நம்மாழ்வாருங்கிற மேகம் அந்த ஜலத்தை எடுத்துக்கிறது. தயைங்கிற ஜலத்தை எடுத்துக்கிறது. நாத்தமுனின்ற மலையில் அது மழையாக அந்த ஜலம் பெய்யறது. அந்த மலையிலேருந்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பின்ற 2 அருவிகள் வழியாக அந்த ஜலமானது ஆளவந்தாருங்கிற நதியில் வந்து சேருறது. அதுக்கப்புறம் அந்த ஜலம் பாஷ்யக்காரருங்கிற ஏரியில் சேருறது. அந்த பாஷ்யக்காரருங்கிற ஏரியிலேருந்து 74 சிம்ஹாசனாதிபதிகளால் மதகுகள் வழியாக வயலில் பாய்ந்து அந்த பயிரை விருத்தி பண்ணுறது. இந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்து நமக்கு உபகாரம் பண்ணுறா. அதுக்கப்புறம் இன்னொரு தசாவதாரம் பற்றியும் சொல்லியிருக்கு. இங்கே என்னென்ன லக்ஷ்மி நரசிம்மனின் ஒருத்தரையே 10 விதமாக ஒரு அவதாரம் பண்ணுறார். ஜுவாலா, அகோபில, மாலோல, குரோட, காரஞ்ச, பார்கவ, யோகானந்த, சத்ரவட, பாவன அப்படின்னு 10 அவதாரம். 10 இதில் 9 தானே சொல்லப்பட்டிருக்கு, நவநரசிம்மன் தானே அப்படின்னு கேட்கலாம். இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, 10ஆவதா கவிதார்க்கிக சிம்மம் சுவாமி தேசிகன். எத்திராஜ சப்ததியில் கடைசியில் தன்னை சிங்கமாக சுவாமியே சொல்லியிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹ நாதக அப்படின்னு. இந்த மாதிரி பெருமாள் நிறைய அவதாரம் எடுத்து உலகத்தை திருத்த முயற்சி பண்ணுறார். ஆனால் ஜனங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை. ஏன்னாக்க அவளுக்கு ஈடுபாடு வேற ஒரு விஷயத்தில் இருக்குது. இப்போ திரவியம், பணம் அதெல்லாம் சம்பாதிக்கிறது அனுஷ்டானம், யாக யஜ்யங்களை குறைவில்லாமல் பண்ணுறதுக்காக தான். ஆனாக்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஜனங்கள் அனுஷ்டானத்தை கைவிட்டுட்டாலே அப்படின்னு பெருமாள் யோசிக்கிறார். இவாளுக்கு க்ஷேமம் எப்படி வரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணங்கிற ரூபத்தில் பெருமாள் அவதரிக்கிறார். இதை விளக்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா, ஒரு செம்படவன், அவன் ரொம்ப ஏழை, அவன் குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் அவனை யாருமே மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியே நாம் இருந்துட்டுருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப கவலையாக இருந்தான். ஒரு சமயம் மீன் பிடிக்கிறதுக்காக அவன் சமுத்திரத்துக்கு போகிற போது அவனுக்கு ஒரு உயர்ந்த ரத்னம் கிடைக்கிறது.
அதனால ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை அவன் மனைவி கிட்ட காமிக்கிறான். அவளும் இப்படி ஒரு பாக்கியமா நமக்கு அப்படின்ட்டு அதை எல்லார்ட்டையும் சொல்றா. அதனால அந்த செய்தி அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே பரவிடுத்து. அவளோட சிநேகிதர் பந்துக்கள் அவள்லாம் வந்து அந்த செம்படவனையும் அவன் மனைவியும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. அதனால அவனுக்கு தூக்கம் போயிடுத்து. பல சிரமங்கள் அவனுக்கு ஏற்படுறது. அடாடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மனைவியையும் அழைச்சிண்டு அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த ரத்தினத்தை கொண்டு போய் சமுத்திரத்தில் எரிஞ்சிட்டான். இது எல்லாருக்கும் தெரிய வருதா, அதனால அதுக்கப்புறமா செம்படவன்கிட்ட யாருமே போய் அவனை தொந்தரவு பண்ணுறதில்ல. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த பணம்ங்கிற 11வது அவதாரத்தில் தான் எல்லாருக்குமே ஒரு மோகம், அதுதான் ஜீவநாடின்னு எல்லாரும் நினைக்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பல அவதாரங்கள் எடுத்தும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. அது மாதிரி பெருமாளே நேரம் வந்து என்ன சேவிங்கோ அப்படின்னு சொன்னால் கூட அவனை சேவிக்கிறவங்க யாருமே இல்லை. அதனால் இந்த மாதிரி பெருமாள்கிட்ட இருக்கிற ஈடுபாடு ஜனங்களுக்கு குறைஞ்சுட்டே வந்து இந்த பணம் பற்றின ஈடுபாடு அவளுக்கு அதிகம் ஆறுது. சத்விஷயங்களில் அவளுக்கு ஈடுபாடு குறையிறது. அது கடைசியில் அதல பாதலத்தில் அவளை கொண்டு போய் தள்ளிடுமே, இதை ஜனங்க புரிஞ்சிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி பெருக்கரணை சுவாமி இந்த வியாசத்தை பூர்த்தி பண்ணுறார். தன்யாஸ்மி அடியேன்.